டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். அதிகாரம் 109 தகை அணங்கு உறுத்தல். 1083வது குறட்பாவை பற்றி நாம் இப்பொழுது சிந்திக்க இருக்கின்றோம். தகை என்றால் பெண் தகை, ஆண் தகை. தகுதி படைத்த பெண், தகுதி படைத்த ஆண். ஆண் தகை என்றால் தகுதிமிக்க, தகுதியும் மிகுதியும் பெற்ற ஒரு ஆண்மகன். அதே போல் பெண் தகை என்றால் தகுதியும் மிகுதியும் வாய்ந்த, அறிவிலும் ஆற்றலிலும் அழகிலும் அருமை நிறைந்த ஒரு பெண்ணை பெண் தகை என்று சொல்வார்கள். அறிவிலும் அழகிலும் ஆற்றலிலும் பருவ இளமையிலும் மிக அருமையாக சிறப்பாக அழகாக இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை பெண் தகை என்று சொல்வார்கள். பண்டறியேன் கூற்றென்பதனை இனி அறிந்தேன் பெண் தகையால் பேரமர்க்கட்டு. பண்டறியேன் கூற்றென்பதனை இனி அறிந்தேன் பெண் தகையால் பேரமர்க்கட்டு. பண்டறியேன் கூற்றென்பதனை இனி அறிந்தேன் பெண் தகையால் பேரமர்க்கட்டு. அந்த கண் பார்வை இருக்கிறதே, அடடா, ஒரு யமன் முன்னே நின்று விட்டால் அவன் எப்படி பார்ப்பான்? உன் உயிரை எடுப்பதற்காக நான் வந்திருக்கிறேன், உன் உயிரை பறிப்பதற்காக உன் முன் வந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறான். யமன் சொல்லுவதாக நாம் நினைத்து கொண்டால் நாம் எவ்வளவு பயப்படுவோம். இவள் கண் பார்க்கிறாள், கண்ணாலே பார்க்கிறாள். இது 2வது முறை அவர் பார்ப்பது. முதலில் ஒரு முறை பார்த்தாள், பயந்து விட்டேன். படைக்கருவிகளோடு வருவது, படைக்கருவிகளை கொண்டு தாக்குவது போல் இருந்தது அந்த பார்வை. இப்பொழுது பார்க்கிறேன், ஐயோ, யமன் என் முன்னே நின்று உன் உயிரை பறிக்கப் போகிறேன் என்று மிரட்டி அவன் கண்ணால் மிரட்டுவதைப் போல இவள் பார்வை இருக்கிறது. இவள் பார்வை யம பார்வையா, யமன் பார்க்கின்ற பார்வையா? இது இப்படி என் உயிரை வாட்டுகிறதே, என் உயிரை அப்படி பிடிங்கிக் கொள்வதைப் போல் இருக்கிறது இவளுடைய பார்வை. அவ்வளவு உயிரை பறிக்கின்ற அளவுக்கு பார்க்கிறாள். காமப்பார்வை, இன்ப பார்வை பார்க்கிறாள். யமன் உயிரை பறிப்பதற்காக அப்படி பார்ப்பான். இவள் என்னுடைய காதலை பறிப்பதற்காக இவ்வளவு ஆற்றலோடு பார்க்கிறாள். அவள் பார்வைக்கு இவ்வளவு ஆற்றல் இருக்கிறது. என் உயிரை அப்படியே எடுத்துக்கொள்ளுகின்ற அளவுக்கு, என் நெஞ்சத்தை அப்படியே எடுத்துக்கொண்டு ஓடிவிடுகின்ற அளவுக்கு, பறித்து கொள்ளுகின்ற அளவுக்கு அந்த பார்வை இருக்கிறது. என் உயிரை, என் உயிர் காதலை, என் உயிர் நெஞ்சத்தை, என்னுடைய அன்பு நெஞ்சத்தை அப்படியே பிடுங்கிக் கொள்வதைப் போல இருக்கிறது அவருடைய பார்வை. யமன் என்று சொல்கிறார்களே, அவன் பார்வை எப்படி இருக்கும் என்று சொல்வார்கள், புராணங்களில் படித்திருக்கிறேன். ஆனால் அப்படிப்பட்ட யமன் தான் ஒரு சமயம் இப்பொழுது வந்திருக்கிறானோ? இதுவரை நான் யமனை பார்த்ததில்லை. இப்பொழுது இவள் தான் எனக்கு யமன் போல இருக்கிறாள். என்னுடைய உயிரை அப்படி, காதல் உயிரை அப்படி பறித்து கொள்கிறாளே, அப்படி இழுத்து பறித்து கொள்கிறாளே என்னுடைய உயிரை காமத்தினாலே, அவள் பார்வையினாலே, காதல் பார்வையினாலே என் உயிரை எடுத்துக்கொள்கிறாளே. என் உயிருக்கு அவ்வளவு ஆசைப்பட்டுக்கிற, என்னுடைய உயிர் மேல் அவ்வளவு ஆசை இருக்கிறது அவளுக்கு. என் உயிரை இந்த பார்வையினாலே பிடிங்கி கொள்கிறாளே. என் உயிர் மீது யமனுக்கு எவ்வளோ ஆசை இருந்தால் என் உயிரை எடுத்துக்கொள்வானோ, அதே போல் என்னுடைய பார்வையினாலே என்னுடைய உயிரை பிடிங்கி கொள்கிறாளே. யமனை நான் பார்த்ததில்லை, இவள் தான் யமனோ? இவளுக்கு இருக்கின்ற பார்வைதான் யமன் பார்த்த பார்வையோ? பண்டறியேன் கூற்றென்பதனை, கூற்று என்றால் யமன். பண்டறியேன், இதற்கு முன்பு நான் அறிந்தது யமனுடைய பார்வையை நான் பார்த்ததில்லை, இன்று அறியேன், இப்பொழுது பார்க்கிறேன். இதுதான் யமனுடைய பார்வை. உயிரை பறிக்கின்ற யமனுடைய பார்வை இப்படித்தான் இருக்கும். என்னுடைய காதலை இவள் பறிக்கிறாள், என்னுடைய இதயத்தை இவள் பறிக்கிறாள், பார்வையினாலே பறித்துக் கொள்கிறாள், எடுத்துக்கொள்கிறாள், உறிஞ்சு கொள்கிறாள், உண்ணுகின்றாள். என்னுடைய உயிரையே அப்படி உண்ணுகின்றாள், எடுத்து உண்ணுகின்றாள். அப்படிப்பட்ட அந்த பார்வை என்னுடைய காதலை அப்படி எடுத்து உண்ணுகிறது அவளுடைய பார்வை. என்னுடைய நெஞ்சத்தை அப்படி உண்டு விடுகிறது. என் இதயத்தை பிடுங்கி அப்படியே அவள் உண்டு விடுகிறாள், சாப்பிட்டு விடுகிறாள். அப்படிப்பட்ட பார்வையாக இருக்குது. பண்டறியேன் கூற்று என்பதனை இனி அறிந்தேன் பெண் தகையால் பேரமர்க்கட்டு. இவளுக்கு இருக்கின்ற அழகும் ஆற்றலும் அறிவும் அவருடைய பார்வையின் வழியாக என்னை அப்படியே தின்று விடுகிறது. கண்டார் உயிர் தோற்றத்தால் பெண் தகை பேதைக்க மர்த்தன கண் என்று சொல்வார் ஒரு இடத்திலே. இந்த கண் இருக்கிறதே, அவளை பார்த்தால் பார்க்கின்றவர்கள் உயிரையெல்லாம் விழுங்கி விடுவாள். அப்படிப்பட்ட அழகான பார்வையுடைய பெண்கள் இருக்கிறார்கள். ஒரு காதலனை, ஒரு காதலை பார்த்துவிட்டால் அந்த பார்வையே அவனை தின்றுவிடும். அந்த பார்வையினாலே பிடுங்கிக் கொள்வாள் அவனுடைய இதயத்தை, அதாவது அவனை ஏற்றுக்கொள்வாள். அப்படி இந்த குறட்பாவிலே
இவள் பார்க்கின்ற பார்வையினாலே அவனுடைய உயிரை, இதயத்தை அப்படியே எடுத்துக்கொள்கிறாள். அதாவது அவன் மீது காதல் வயப்பட்டு விட்டாள் என்று பொருள். அவளும் காதலிக்கிறாள் என்பதை கண்ணாலே உணர்த்துகின்றாள் என்று குறட்பா பேசுகின்றது. அவ்வளவு பார்வையினாலே கூட, தங்களுடைய அழகான பார்வையினாலே கூட உயிரையே, இதயத்தை கொள்ளை கொள்ளுகின்ற ஆற்றல் பெண்களுக்கு இருக்கிறது, காதலிக்கு இருக்கிறது என்பதை இந்த குறட்பா மூலம் உணர்த்துகின்றார். மீண்டும் நாளை சந்திப்போம்.